ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் போன்றோர்களே அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தென்றும் இளமை, முடிவின் இன்னாதென்றும் இளமை என்ற புறநானூற்று வழிகளில் முதல் வரியே யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்திற்கு அறிவியல் சம்பந்தமான செயல்முறைகளோடு ராக்கெட் நாயகன் என்ற பெயர் பெற்று ராமேஸ்வரத்தின் முத்தாக இந்திய மக்களின் சொத்தாக வாழ்ந்த நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அறிஞர். ஆம், அறிவியல் என்றால் புத்தம் புதிய கருத்துக்களை நம் மனதில் பதிய வைக்கும் சூழல். பாரத ரத்னா என்ற இந்தியாவின் மிக உயரிய விருதை பெற்ற ஒருவர், ஏவுகணை நாயகன், ராக்கெட் நாயகன், இந்திய மண்ணின் தூயவன், ராமேஸ்வரத்தின் முத்து, எங்கள் மக்களின் மனதில் சொத்தாக விளங்கியவர், உழைப்பால் உயர்ந்த உத்தமர், களைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகர், உயரம் தொற்றும் உலகம் சுற்றும் எளிமை மாறவில்லை, அவரை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை, பாரத தாயின் தவ புதல்வன், ஏழையாய் பிறந்தவர், களத்தில் சிறந்தவர், விண்கலத்தில் நாயகர், குடியரசை ஆண்டவர். ஆம், இந்திய மக்களின் குடியரசு, இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று இந்திய மக்களின் மனதில் நீங்காத இடம்பெற்று பீப்புள்ஸ் பிரசிடென்ட், மக்களின் குடியரசுத் தலைவர் என்ற போற்றுதலுக்குரிய நமது ஐயா அவர்கள் விண்கலத்தின் நாயகராகவும், ஏழையாய் பிறந்தாலும் களத்தில் சிறந்தவராகவும், எளிமையாய் வாழ்ந்தவராகவும், என்று மக்கள் மனதில் இளைஞனாய் வாழ்பவராகவும், உலகம் உள்ள நாள் வரைக்கும் அப்துல் கலாம் ஐயாவின் புகழ் மணக்கும். அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் இளைஞர்கள் நெஞ்சில் நீங்காது நிற்கும். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.